ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சங்குப்பூ செடியை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சங்குப்பூ செடியில் உள்ள பூவெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறது, இந்த செடி நட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னன்னாக்கி நம்ம வந்து கிறிஸ்மஸ் லீவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம்ல, ஸோ அதில் இருக்க பூவெல்லாம் பறிக்க முடியல. ஸோ அந்த பூ எல்லாமே இப்போ வந்து காயாக மாறி இருக்குது. நான் நிறைய வாட்டி வந்து வீட்டில் நிற்கும்போது சில பூக்களை பறிக்காமல் காய் வரட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன். அப்போ எல்லாமே காய் வரல. இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் லீவோட நிறைய காய் பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சீடுக்காக கலெக்ட் பண்ண தான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் சீடு. நம்ம அவரைக்காய் இருக்கல அதே மாதிரியே தான் இருக்குது. ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து சீடு கிடைக்கும். ஸோ நம்ம செடியில் நின்னே காஞ்சி பறிக்கலாம் அப்படின்னு தான் விட்டுருக்குறேன். இல்லைன்னா நமக்கு வந்து கரெக்டாக முளைப்பு திறன் இருக்காது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நான் முளைக்கிறதுக்காக சீடுக்காக தான் விட்டுருக்குறேன். பார்த்திங்களா, நிறைய காய் நிற்குது. அதுவும் இந்த மழை தண்ணி பட்டு அந்த அளவை பார்க்கவே செம்மையாக இருக்குது. இனி வந்து நம்ம சீடு கலெக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம